கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தரே தெய்வம், அவரே நம் நம்பிக்கை. Glory to God. இன்று உங்களோடு தியானிப்பதற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் எழுதிய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையில் கொல்கொதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி, என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று அவர் அறிக்கை பண்ணினார். இயேசு தம்முடைய வாழ்க்கையிலே தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றிவிட்டு உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவனுக்கும் சமாதானத்தை கொடுக்கும்படியாகவும், ரட்சிப்பை உண்டு பண்ணும்படியாகவும், பாவத்திலிருந்து விடுதலையை கொடுக்கும்படியாகவும் கடைசி பிரயாணத்தை கடைசியாக தன்னுடைய வாழ்க்கையை நமக்காக கொடுக்கிற ஒரு பாதையை தெரிந்து கொண்டு அந்த பாதையிலே சிலுவையை எடுத்துக்கொண்டு அவர் கபாலஸ்தலம் என்று சொல்லுகிற இடத்திற்கு புறப்பட்டு போகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பிரயாணத்தில் நாம் பங்கு பெறுவோமானால், அந்த வழியிலே அவரோடு இணைந்து நாமும் பயணிப்போமானால், நம்முடைய வாழ்க்கையிலே மீட்புண்டு. நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கை பயணத்தின் பாதையிலே பரிசுத்தம் உண்டு. நம்முடைய வாழ்க்கை பயணத்தின் முடிவு நமக்கு பிதாவினிடத்தில் கொண்டு சேர்க்கிற ஒரு பாக்கியத்தை தரும். இந்த பாதை, அவருடைய முடிவாகி அந்த மரணத்தின் பாதை நமக்கு மோட்சலோகத்திற்கு அழைத்து செல்லுகிற பாதையாய் இருக்கும். வேதாகமத்திலே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே ஒரு வசனம் விதமாக சொல்லுகிறது. அங்கே பெரும் பாதை இருக்கும், அந்த அதற்கு பரிசுத்த வழி எனப்படும். அது தீட்டுள்ள அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியிலே நடக்கிறவர்கள் பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் அவரோடு அந்த பாதையிலே பயணிப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வழி உண்டாகும். அவருடைய ரட்சிப்பின் மூலமாக, அவருடைய அபிஷேகத்தின் மூலமாக, அவருடைய மீட்பின் மூலமாக, அவருடைய வசனத்தின் மூலமாக, அவருடைய கிருபையின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பரிசுத்த வழி உண்டாக்கப்படும். அந்த பரிசுத்த வழியிலே பயணம் பண்ணும் பொழுது நாம் இடறுவதில்லை. அந்த பரிசுத்த பாதையில் நாம் செல்லும் பொழுது நம்முடைய வழியிலே தீமை செய்கிறவர்கள் கடந்து வருவதில்லை, துஷ்டன் கடந்து வருவதில்லை, துன்மார்க்கன் கடந்து வருவதில்லை. இடறுதலாகிய நோய்கள், நொடிகள், கஷ்டங்கள், பாடுகள் இவைகள் வந்தாலும் அவைகளிலே வெற்றி கொடுக்கிற தேவன் நம்மோடு இருந்து அந்த பாதையிலே நமக்கு உதவி செய்வார். நம்முடைய வாழ்க்கை பாதை பரிசுத்தமான பாதையாக மாறும். எப்பொழுது அவர் பயணிக்கிற அந்த பரிசுத்த பாதை, அவர் உண்டு பண்ணின பரிசுத்த பாதை, அவர் கடைசியாக பயணித்த அந்த கொல்கதா என்னும் சொல்லப்படுகிற அந்த அவருடைய மரணத்தின் முடிவாகிய நம்முடைய வாழ்க்கையின் மீட்சியாகிய அந்த பாதையிலே நாம் கடந்து செல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் நமக்கு காணப்படுவதோடு துஷ்டனும் துன்மாக்கனும் நம்முடைய வழியிலே வருவதில்லை, ஏமாற்றுகிறவன் நம்முடைய வாழ்க்கையில வருவதில்லை, தீங்கு செய்கிறவன் நம்முடைய வாழ்க்கையில வருவதில்லை, துன்பப்படுத்துகிறவன் நம்முடைய வாழ்க்கையில வருவதில்லை. வேதாகமத்திலே சங்கீதக்காரன் சொல்கிறான், ஐயோ, இவர்கள்
சிங்கம் போல வந்து சிறுமைப்பட்டவர்களை அவர்கள் அழித்து போடுகிறார்களே. பலனில்லாத நம்முடைய வாழ்க்கையிலே துஷ்டனும் துன்மாக்கனும் சிங்கம் போல் வருகிறான். உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு இருக்கிற கொஞ்சம் சொற்ப ஆசீர்வாதங்களை திருடும்படியாக பொல்லாத பிசாசு மனிதர்களை அனுப்புகிறான். உன்னை அழிக்கும்படி அனுப்புகிறான். உன்னுடைய செல்வங்களை திருடும்படியாக அனுப்புகிறான். அவன் சங்கீதக்காரன் சொல்ல, அவன் அகங்காரத்தோடு மேட்டிமையோடு தன்னுடைய வாழ்க்கையிலே தான் நினைத்ததெல்லாம் அவனுக்கு வந்தடைகிற எண்ணத்தினாலே மேட்டிமையோடு அகங்காரத்தோடு தேவன் இல்லை என்று சொல்லி உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னை அழிக்கும்படி, உன்னை மிதிக்கும்படி உன் பாதையிலே கடந்து வருகிறான். அப்படிப்பட்டவர்கள் இனி உன்னுடைய வாழ்க்கையிலே வருவதில்லை. எப்பொழுது வருவதில்லை? தேவனோடு பயணிக்கும் பொழுது, அந்த மீட்பின் பயணத்தோடு இணைந்து அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவரோடு இசைந்து பயணிக்கும் பொழுது உன்னுடைய வழி பரிசுத்த வழியாக மாற்றப்படுவது மட்டுமல்ல, அந்த வழியிலே துன்மார்க்கனும் துஷ்டனும் உன்னை அழிக்கிறவன் வருவதில்லை. உனக்கு விரோதிகள் உண்டாவதில்லை. உன்னுடைய வாழ்க்கையிலே சமாதானம் உண்டாயிருக்கும். அது வற்றாத நதியை போல் இருக்கும். உன்னுடைய காரியங்கள் செம்மையாய் முடியும். நீ எண்ணுவதற்கு மேலாக தேவன் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நீ விரும்புகிறதை உனக்கு தந்து உன்னை சந்தோஷப்படுத்துவார். எல்லாவற்றுக்கும் மேலாய் மோட்சத்திற்கு செல்லும்படியான பாக்கியத்தை தருவார். இரண்டாவதாக, அந்த வழியிலே தீட்டுள்ளவன் வருவதில்லை. தேவனை மறந்தவனும் தேவனோடு இசைந்திருக்காதவனும் தேவன் உண்டு என்று சொல்லுவான். ஆனால் அவனுடைய கிரியைகள் பொல்லாததா இருக்கும். அவனுடைய கிரியைகள் உன்னை அழிப்பதற்கு நேராக இருக்கும். அப்படிப்பட்டவன் தேவனை அறியாதவன். தேவனை அறிந்தாலும் அவருடைய வசனத்தை அறிந்தாலும் தன்னுடைய கிரியைகளில் அவருக்கு எதிரடையாக இருக்கிறவன். எண்ணத்தினால் சிந்தனைகளினால் தேவனுக்கு எதிரடையாக இருக்கிறவன். சிந்தனைகளை சிந்தித்து மற்றவர்களுக்கு தீமை செய்கிறவன், மற்றவர்கள் மேல் பொறாமை கொள்கிறவன், மற்றவர்கள் வாழக்கூடாது என்று நினைக்கிற தீட்டுள்ளவன் இந்த பாதையிலே வருவதில்லை. மூன்றாவதாக, பேதை. வாழ்க்கையிலே அநேகர் நாம் பேதையாயிருக்கிறோம். சிந்திக்க தருவதில் எல்லாவற்றையும் நம்பி விடுகிறோம். யார் சொன்னாலும் நம்புகிறோம். யார் சொன்னாலும் அவர்களுக்கு இசைந்து அவர்களோடு நடமாடுகிறோம். பேதையாயிருக்கிறோம். அப்படி பேதையாயிருந்தாலும் அவரோடு பயணிக்கும் பொழுது, அவருடைய பாதையிலே நாம் செல்லும் பொழுது, அந்த பெரும் பாதையிலே பேதையாய் நாம் இருந்தாலும் கூட அவருடைய ஞானம் நமக்குள் வந்து நாம் திசை திரும்பி போகாதபடி, திசை கட்டு போகாதபடி அவர் நம்மை காரிய சித்தி உள்ளவனாக, எல்லா காரியங்களிலும் வெற்றி சிறந்தவர்களாய் நம்மை மாற்றுவதற்கு அவருடைய மீட்பின் ரகசியம், மீட்பானது, அவருடைய இரத்தமானது, அவருடைய அபிஷேகமானது, அவருடைய வார்த்தைகளானது நம்மை அந்த பாதையிலே திசை கட்டு போகாதபடி வெற்றியை நோக்கி, எந்த பாதையிலே நாம் செல்ல வேண்டும் என்று விரும்புகிறோமோ, எந்த பரிசுத்த பாதையிலே செல்ல வேண்டும் என்று விரும்புகிறோமோ அந்த பாதையிலே நம்மை அழைத்து கொண்டு போய் நம்மை வெற்றி சிறக்க பண்ணும். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான அந்த பாதையிலே நாம் பயணிக்கும் பொழுது பிசாசினால் ஏமாற்றப்படுகிறவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருவதுண்டு. எல்லாம் நாம் தேவனோடு இசைந்திருந்தாலும், நம்முடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு இருந்தாலும், நம்முடைய பாதையிலே பிசாசின் கிரியைகளினால் அனுப்பப்படுகிறவள் நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கிடாமல் இருக்க வேண்டும். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்தை படித்து பார்ப்பீர்களானால் இங்கே 2 காரியங்கள் அங்கு வேதாகமத்திலே நம்முடைய பாதையிலே வருகிறவர்களை பற்றி நாம் ஏமாந்து போகாதபடி, நாம் வினாமுள்ளவர்களாக இருக்கும்படி, ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கும்படி அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது.
தீர்க்கதரிசிகள் தான் அங்கே வருகிறார்கள். தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது அவர்களுடைய வாயிலே பொய்யின் ஆவியாக வந்து உன்னை அழிக்கும்படி, உன்னுடைய வாழ்க்கையிலே மரணத்தை உண்டு பண்ணும்படி, உன்னுடைய வாழ்க்கையிலே நோய்களை விதிக்கும்படி, உன் வாழ்க்கையிலே தோல்விகள் உண்டாக்கும்படியாக தீர்க்கதரிசிகளின் வாயிலே பொய்யின் ஆவியாக வந்து அங்கே யுத்தங்களை நடப்பிக்கிறதை பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்திலே ஆகாபை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. ஆகாபும் யோசபாத்தும் யுத்தத்திற்கு புறப்பட்டு போகிறார் இஸ்ரவேலின் ராஜாமே. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தீர்க்கதரிசியானவனை பார்த்து நம்முடைய காரியம் என்னவாகும்? இந்த பாதையில நமக்கு வெற்றி உண்டா? யுத்தத்திற்கு போகின்ற வழியிலே நமக்கு ஜெயம் கிடைக்குமா என்று சொல்லி வினாவுகிறார். அப்பொழுது எல்லா தீர்க்கதரிசிகளும் அவர்கள் ஒரே மனதோடு ஒரே காரியத்தை சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இஸ்ரவேலின் ராஜாவே, நீ யுத்தத்திற்கு போ, அங்கே உமக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி எல்லா தீர்க்கதரிசிகளும் ஒரே மனதாக கூறுகிறார். அப்பொழுது இன்னொரு தீர்க்கதரிசியையும் கடைசியாக கேட்டு விடுவோமே என்று சொன்ன பொழுது அந்த தீர்க்கதரிசியானவர் உண்மையை சொல்லுகிறார். இஸ்ரவேலின் ராஜாவே, நீர் யுத்தத்திற்கு போகும் பொழுது நீர் யுத்தத்திலே உன்னுடைய ஜனங்கள் சிதறண்டு போவதை நான் பார்க்கிறேன். அவர்கள் மேய்ப்பன் இல்லாதவர்களாய் அவர்கள் தங்கள் வீட்டிற்கு போவதை நான் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். உடனே இஸ்ரவேல் ராஜா சொல்லுகிறான், இவன் எப்பொழுதும் எனக்கு எதிராகத்தான் தீர்க்க தரிசனம் சொல்லுவான் என்று சொல்லி அவன் சற்றே பயந்தவனாக யுத்தத்திற்கு போகும் பொழுது ஒவ்வொரு ராஜாக்களும் ராஜவஸ்திரம் தரித்து போராயுதங்களோடு போவார்கள். ஆனால் இவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், வேஷம் மாறி அவன் யுத்தத்திற்கு போகிறான். அங்கே யுத்தத்திலே அந்த தீர்க்கதரிசி, உண்மையான தீர்க்கதரிசி சொன்னது போல அவன் அங்கே ஒரு அம்பு அவனுடைய கவசத்தின் இடையிலே உருவ குத்தி அவன் மாண்டு போவதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நல்லது போல வருவார்கள், நல்ல செய்திகளை கொண்டு வருவது போல் வருவார்கள், தீர்க்கதரிசிகளாய் வருவார்கள். ஆனால் அவர்களிடத்திலே பொய்யின் ஆவி இருக்கும். அந்த பொய்யின் ஆவி உன்னை எங்கே கொண்டு செல்லும் என்று சொன்னால், உன் விருப்பத்திற்கே ஏற்றபடி அது கொண்டு செல்லும். நீ மனதிலே நான் வியாபாரம் செய்து செழித்து நான் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று விரும்பும் பொழுது அந்த தீர்க்க தரிசனம் உனக்கு ஒத்ததாக வரும். நீ வியாபாரம் செய், நீ செழித்திருப்பா என்று சொல்லும். முடிவிலோ உன்னை அழித்து போடும். எனவே தீர்க்க தரிசனம் சொல்வதானாலும் சரி, நல்வார்த்தைகள் சொல்வது போல மனிதர்கள் வந்து உன்னிடத்திலே நல்காரியங்களை சொன்னாலும் சரி, அவைகளை ஆலோசித்துப்பார். திட்டவட்டமாக நலமானதை பிடித்துக்கொள். அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட உன்னை ஏமாற்றுகிறவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில வருவதில்லை. பிசாசினால் அனுப்பப்படுகிறவர்கள் உன்னுடைய வாழ்க்கையிலே வருவதில்லை. கடைசியாக சங்கீதத்திலே நீதிமொழியிலே இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்க, நீதிமொழி 3:6, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். நீ எல்லா காரியங்களிலும் அவருக்கு ஒப்புவித்து அவரே நினைத்து, ஆண்டவரே இது நன்மைக்கு எதுவானதா தீமைக்கு எதுவா என்று அவரிடத்தில் உன் காரியத்தை ஒப்பு கொடுத்து அவரே நினைத்துக்கொள், அவர் உன் பாதையை செவைப்படுத்துவார். இப்படிப்பட்ட மனிதர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வருவதற்கு அவர் அனுமதி கொடுப்பதில்லை. நீ பேதையாய் இருந்தாலும் நெறிகட்டு போவதில்லை. கர்த்தர் உன்னை செம்மையான வழியிலே நடத்துவார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நாட்களிலும் நீர் கல்வாரி சிலுவையிலே ஆண்டவரே, அந்த சிலுவையிலே ரத்தம் சிந்தினீர். கோரமான சிலுவையை எடுத்துக்கொண்டு அந்த மரணத்தின் பாதை வழியாக நீர் புறப்பட்டு சென்று எங்களுக்கு ஆண்டவரை பரிசுத்த வழியையும் மீட்பின் வழியையும் ஆண்டவரை மோட்சத்தின் வழியை எங்களுக்கு காண்பித்தீர். உம்முடைய இரத்தத்தின் மேலும் உம்முடைய நாமத்தின் மேலும் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது அப்படி நீர் செய்கிறீர். அப்படியே இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் செய்யும் என்று சொல்லி எல்லாரையும், எல்லா சகோதர சகோதரிகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவர்களை மீட்டுக்கொள்ளும், ரட்சியும், அதிசயங்கள் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறீர்கள் நல்ல பரமபிதாவே, ஆமென்.